உங்களோட வீட்ல பெண் குழந்தைங்க இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோவ கண்டிப்பா பாருங்க. நம்மளோட கவர்மெண்ட்ல இருக்கிற முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்த பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த திட்டத்துல ஒரு பெண் குழந்தை இருந்தா ரூ. 50,000யும், 2 பெண் குழந்தை இருந்தா ரூ. 25,000யும் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு கல்வியை மேம்படுத்துறதுக்கு, அப்புறம் பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படிங்கிறத பத்தி போட்டிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். இந்த திட்டம் 1992ஆம் ஆண்டு அப்ப இருக்கிற முதலமைச்சரால கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்றவங்களோட ஆண்டு வருமானம் 1,20,000 கீழே இருக்கணும். இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும், குறைஞ்சது இடைநிலையாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அப்புறம் பெண் குழந்தைகளுக்கு 18 வயசுக்கு அப்புறம் தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி ஊக்குவிக்கிறது. ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருந்தா 2 பெண் குழந்தைகளோட போதும் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்கு, அதாவது அதை ஊக்குவிக்கிறதுக்காகவும், பெண் குழந்தைகளோட உரிமைகளை பாதுகாக்கவும், பெண் குழந்தைகளுக்கு சமூக மற்றும் நிதி அதிகாரம் அளிக்கிறதுக்கும், பெண் குழந்தைகளோட நிலையை மேம்படுத்துவதற்கும் இந்த ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திட்டத்தின் கீழ் வைப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்கீமை பத்தி பார்க்கலாம். ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு 50,000 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட் அந்த குழந்தையோட பேர்ல இருக்க நிலையான பேங்க் அக்கவுண்ட்ல ஏறிடும். நெக்ஸ்ட், ஒரு குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் 25,000 வீதம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவும் அதே மாதிரிதான் அந்த குழந்தையோட அக்கௌண்ட்டுக்கே அந்த அமௌண்ட் ஏறிடும். அந்த ரசீதை அந்த குழந்தையோட அப்பா அம்மாட்ட கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் மேற்கூறிய வைப்பு தொகை, அதாவது அவங்க அமௌண்ட் சொன்னாங்களா, அந்த அமௌண்ட்டை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கணும். அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆன பிறகு அந்த அமௌண்ட்டுக்கு வட்டியோட சேர்த்து நீங்க வாங்கிக்கலாம். இந்த அமௌண்ட்டை நீங்க எடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை 10ஆம் கிளாஸ் பொது தேர்வு எழுதியிருக்கணும். அப்புறம் இந்த 2 ஸ்கீமுக்குமே அப்ளை பண்றவங்க அவங்களோட அம்மா அப்பா யாராவது ஒரு ஆளு கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டும் இதுல கேட்பாங்க. அதுவும் நம்ம இணைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னர் பேஜ் இத மாதிரி தான் இருக்கும். இதுல உள்நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுல பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க ஏற்கனவே லாகின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போய்க்கோங்க. இல்ல இப்பதான் இந்த வெப்சைட்டுக்கு புதுசா வாரீங்க அப்படின்னா நியூ யூசர் அப்படிங்கறதுல போயிட்டு நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லாகின் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எப்படி லாகின் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கோட் கேட்பாங்க. அதை என்ட்ரி பண்ணி லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல சோசியல் வெல்ஃபேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 1ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம் 2 போட்டிருக்காங்க. அதாவது ஒரு பெண் குழந்தை இருந்தா ஸ்கீம் 1ல அப்ளை பண்ணணும், 2 பெண் குழந்தை இருந்தா ஸ்கீம் 2ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கேன் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த குழந்தையோட அம்மா அல்லது அப்பாவோட கேன் நம்பரை இதுல என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு தெரியாம இருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறோம். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கேன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கெட் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க யாரோட கேன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்துடும். சில டீடைல்ஸ் மட்டும் நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அந்த சைல்டுக்கு அந்த கேன் நம்பர் கொடுத்தவங்க என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு அவங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு ஸ்மார்ட் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேரண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மதர் நேமு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ஏஜை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபாதர் நேமு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ஏஜ். நெக்ஸ்ட் உங்களோட மேரேஜ் டேட் கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதை என்ட்ரி பண்ணிட்டு நீங்க கடந்த 10 வருஷமா ஒரே அட்ரஸ்ல தான் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து டூ யூ ஹேவ் ஆதார் நம்பர் ஆஃப் ஃபாதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதில் எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாதரோட ஆதார் நம்பரு, அதுக்கப்புறம் மதரோட ஆதார் நம்பரையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு சைல்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த குழந்தையோட நேம் கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு அந்த குழந்தை வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேமிலி பிளானிங் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணீங்க அந்த ஹாஸ்பிட்டலோட லொக்கேஷன் கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு மதரா ஃபாதரான்னு கேட்டிருக்காங்க. யார் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு டேட் ஆஃப் ஆப்ரேஷன், அதாவது என்ன டேட்டில் ஆப்ரேஷன் பண்ணீங்களோ அந்த டேட்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணும்போது அவங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண டேட்டும் கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதாவது அந்த சைல்டோட அக்கௌண்ட் நம்பரு, என்ன பேங்க்கு, அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதாவது அம்மா அல்லது அப்பா வந்து அந்த அக்கௌண்டோட இணைஞ்சிருக்கணும். யாராவது ஒரு ஆள் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரான்ச், என்ன பிரான்ச்சு, எம்ஐசிஆர் கோடுன்னு பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும், அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணுங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேட்டிவிட்டி ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஜ் ப்ரூஃப் ஆஃப் பேரண்ட், அம்மாவுக்கு என்ன ஏஜ் அப்பாவுக்கு என்ன ஏஜ்னு ப்ரூஃப்காக ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 பேத்துக்கும் தனித்தனியாக அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த குழந்தைக்கு என்ன ஏஜ் ஆகுது அதோட ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கருத்தடை பண்ண சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு உங்களோட குடும்பத்தில் பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்காங்க, ஆண் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக நோ பாய் சைல்டு அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க, அதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து அப்ளை ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் வந்து அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருக்காங்களா, அந்த ஐடி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ட்ராக் பண்ணுறதுக்கான ஐடி நம்பர். நெக்ஸ்ட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுற மெத்தட் வரும். நீங்கள் வந்து பேமெண்ட்லாம் பண்ண வேண்டாம், அதுவே இந்த மாதிரி யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அப்படி வந்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து அதோட ரெசிப்ட்டும் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.